விஜய் கூட சொல்கிறாரு, இந்த ஊழல்லே, அதாவது கடன்லேயே ஊழல் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறதுக்காகவே கடன் வாங்குறாங்க, அப்படிலாம் கடுமையான குற்றச்சாட்டு. இதோட யாருன்னு சொல்கிறதில்ல. இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசலை விஜய். ஆனால் ஊழல் கட்சிகள், திராவிட இயக்கங்கள் ஊழல் அப்படின்னா திமுக அதிமுகன்னு ரெண்டு பேரையும் சொல்லுங்கள். ஆனால் அதிமுக சொல்ல மாட்டார். திமுக அரசு நிறைய ஊழல் செய்கிறது, திமுக அரசு ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முதலமைச்சர் கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, முதலமைச்சர் வித்தனமாக இருக்கார், உறுதி காட்டலை அப்படின்னு நிறைய சொல்லுங்களேன். சொன்னால் அவருக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறாரா? அப்படி வந்தால் நீங்கள் அரசியலுக்கு வரதுக்கு தேவையே இல்லை. புதுவாக சொன்னால் நானே யூகிச்சுப்பேன். அது எடுபடாது. அதனால தான் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் எடுபடலை. விஜயகாந்த் எடுபட்டதுன்னா நேரடியாக அவர் ஜெயலலிதாவே நேரடியாக விமர்சனம் பண்ண காலம் உண்டு. 63 வாரங்கள் தாவேக்கா தான் எதிர்கட்சி, விஜய் தான் எதிர்கட்சி தலைவர் சொன்னார். நல்லா இருக்குது கேட்குறது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் எதிர்பார்க்கும். அதான் அது பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு இண்டிகேஷன் தராங்களோ? நீங்கள் பண்ண போகிற இண்டிகேஷன் தரீங்க. திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் களத்தில் இறங்கிய போது நேரடி களத்தில் இறங்கினார், பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டார். அதனால தான் மக்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை. அதே மாதிரி இவர் செய்யணும். அதாவது ஆதவர்ஜினா சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு நல்லா இருக்குது, ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ தான் அதுக்கான பலன் கிடைக்கும். இப்போவே நீங்கள் சொன்ன மாதிரி 45 இடத்துக்காக நான் வரல அப்படின்னா நான் லீடிங்கில் தான் இருப்பேன், நான் தான் என் தலைமையில் அப்படிங்கிறத மறுபடியும் அவர் உறுதி செய்கிறார். விஜயோடைய கட்சி அடுத்து ஆட்சி அமைத்தால் விஜய் தலைமையிலான கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னா அவர் மேடையில் ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன? மேடையில் ஏற்றி பேச வச்சுருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு வெளிப்படையாக தெரியாமல் பிரசாந்த் கிஷோர் நேரடியாக களத்தில் இறங்குவாரா இல்லை தெரியும். ஏன்னா அவரும் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார்ல பீகாரில், அவரும் வெற்றி பெறணும். அந்த தாவேக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இது படம் முடிஞ்சிடும், இந்த ஜனநாயகன் அந்த படம் முடிஞ்சிச்சுன்னா ஃபுல் டைமாக அரசியல்வாதி ஆகிடுவார். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நிரஞ்சன். தாவேக்கா கட்சி தொடங்கி 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிட்டு விஜய் அவர்கள் பேசினது அவருடைய விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி மாதிரி கொடுத்துருக்காரு. அதை நம்ம பார்த்தோம். அதுக்கு முந்தின ஆதவர்ஜினா அவர்கள் சொல்வது என்னன்னா, முதல்வர் அவர்களே விஜயை பார்த்து சில விஷயங்கள் காப்பி அடிக்கிறாரு, ஏன் நடிக்கிறீங்க, ட்ரெஸ் எல்லாம் விஜய் போட்டது நீங்களும் போடுறீங்க, அவர் நடிகராக அரசியலுக்கு வராரு, நீங்கள் அரசியலிருந்து நடிக்க போகிறீங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் இருக்கிறாரு. இன்னொன்று, ஒரு சில லட்சம் கோடி இருந்த கடனை அதோட அதிகமாக்கிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த விமர்சனத்துக்கு ஆதவர்ஜுனா பேசின விஷயங்களுக்கு உங்களுடைய பார்வை என்ன? ஆதவர்ஜுனா சரியான நேரேட்டிவ் எடுத்துகிட்டு போகிறாரு கட்சிக்கு தேவையானது அளவுக்கு. விஜய் கூட சொல்கிறாரு, இந்த ஊழல்லே, அதாவது கடன்லேயே ஊழல் பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறதுக்காகவே கடன் வாங்குறாங்க, அப்படிலாம் கடுமையான குற்றச்சாட்டு. இதோட யாருன்னு சொல்கிறதில்ல. ஊழல் செய்வதற்காகவே கடன் வாங்குகிறார்கள் அப்படின்ற அளவுக்கு ஹார்ஷாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இது வரல. அது புதுசு. இது விஜய் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. மக்களுக்கு பிடிச்ச தலைவர்களை ஏற்றுக்கிறது அவங்களால தாங்கிக்க முடியல அப்படிங்கலாம் பேசியிருக்காரு. இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசலை விஜய், ஆனால் நல்ல அழுத்தமாக பேசியிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு, இப்போ வழக்கம் போல் கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்ற பிரித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மத்தியில் உள்ள பாஜகவும் விமர்சனம் பண்ணியிருக்காரு, மாநிலத்தில் தமிழக அரசு திமுக அரசையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எதிர்பார்த்தது புதியது இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, அவர் நேரடியாக தாக்குதல் இல்லை இதுவரையில். எம்ஜிஆர் நடிகர்கள் எடுத்துக்கிட்டிங்களா, எம்ஜிஆர் திமுகவில் வெளியே கட்சி தொடங்கும்போது கருணாநிதி என்று நேரடியாக சவால் விட்டார், விமர்சனம் பண்ணார். திமுக அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணாங்க, கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் ஊழல் நடந்தது அப்படின்னு நேரடியாக பேரை சொல்லி விமர்சனம் பண்ணார். விஜயகாந்த் கூட 2006 கட்சி தொடங்கும் போது இதே மாதிரி நேரடியாக விமர்சனங்களை முன் வச்சார். ஆனால் விஜய் இன்று வரை இது மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசனை யாரையும் விமர்சிக்கும் போது பொதுவாக விமர்சிக்கிறாங்க, நேரடியாக சொல்லணும். அதுதான் எஃபெக்டிவாக இருக்கும் அரசியல் களத்தில். ஏன்னா நீ தப்பு பண்ண, பி ஊழல் பண்ண அப்படிங்கிற நேரடி. அது இன்னும் அந்த பேரை குறிப்பிடாமல் சில பேர் இருக்காங்க,
நம்ம வளர்ந்துட்டா தாங்க மாட்டேறாங்க, நாம தான் அப்படி இப்படின்றாரு. ஆதவ அர்ஜுனா சொன்னதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், இது கூர்ந்து கவனிக்கப்படும். சரி, இப்போ அவங்களே வந்து ஆளும் கட்சி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க, மன்னராட்சி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் டைரக்டா திமுக தானே தாக்குறாங்க. நேராக சொல்லணுமே, நேராக மக்களை மன்னராட்சினா எந்த எந்த கட்சியில் மன்னராட்சியில்? பாஜகவில் இல்லை, சிபிஎம்மில் இல்லை, மொத்தம் எல்லா கட்சியிலும் இருக்குல்ல. ஈவன் அதிமுகவில் கூட கிடையாது. எம்ஜிஆருடைய வாரிசுன்னு யாரும் இல்லை, ஜெயலலிதாவுக்கு வாரிசுன்னு யாரும் இல்லை. அதனால் அந்த கட்சியினுடைய இது வேறு விஷயம் சொல்லணும். ஆனால் மன்னராட்சினா காங்கிரஸ் கூட மன்னராட்சி தான். அப்போ நேரடியாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி விமர்சிக்க தயாராக இல்லை. அப்போ நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள், ஊழல் கட்சிகள் திராவிட இயக்கங்கள் ஊழல் அப்படின்னா திமுக அதிமுகன்னு 2 பேரையும் சொல்லுங்கள். ஆனால் அதிமுக சொல்ல மாட்டார். விஜய் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணவே இல்லை. திமுக நேரடியாக ஏன் சார் பண்ணணும்? ஆளுங்கட்சியை தான் விமர்சனம் வைக்கணும். சரி, கரெக்டு. ஆளுங்கட்சி எதிர்த்து தான் விமர்சனம் பண்ணணும். அப்போ நேரடியாக சொல்லுங்களேன், திமுக அரசு நிறைய ஊழல் செய்கிறது, திமுக அரசு ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முதலமைச்சர் கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, முதலமைச்சர் வித்தனமாக இருக்கார், உறுதி காட்டலை அப்படின்னு நேரடியாக சொல்லுங்களேன், தவறு கிடையாது. கருத்தியல் ஒருவேளை இது சொன்னால் அவருக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறாரா? அப்படி வந்தால் நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு தேவையே இல்லை சார். இதெல்லாம் எதிர்கொண்டு தான் நீங்கள் அரசியல் களத்தில் இருக்கணும். நீங்கள் யாரை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. மக்களுக்கு 19 வருஷம்னா நானே யூகிச்சுப்பேன், அது எடுபடாது. அதனால தான் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் எடுபடலை. விஜயகாந்த் எடுபட்டதுன்னா நேரடியாக அவர் ஜெயலலிதாவே நேரடியாக விமர்சனம் பண்ண காலம் உண்டு, கருணாநிதியும் நேரடியாக விமர்சனம் பண்ண காலம் உண்டு. எப்போவுமே அதுதான். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓ ஹீஸ் த எனிமி அப்படிங்கிறது ஒன்று. இது விஜயனுடைய அணுகுமுறையில் நாம் பார்க்கிற ஒரு குறை ஒன்று. இரண்டாவது, ஆதவ அர்ஜுனா ஒன்று சொன்னார், இதை நமக்கு ஏன் கூர்ந்து கவனிக்கணும். அதாவது 63 வாரங்கள் தாவேக்கா தான் எதிர்கட்சி, விஜய் தான் எதிர்கட்சி தலைவர் சொன்னார். நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் எதிர்பார்க்கும். எதிர்கட்சியாக இருந்தால் எல்லா போராட்டங்களையும் முன்னின்று நடத்தணும், களத்தில் இறங்கணும், எதுக்கும் தயாராக இருக்கும். அப்போ தான் நீங்கள் எதிர்கட்சியாக இல்லையான்னு தெரியும். நீங்கள் ஆட்சி சட்டப்பேரவையில் உங்களுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கணும் இல்லைங்கிறது இல்லை. இப்போ 72ல் எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியேற்றிய திமுகவிலேருந்து வெளியேற்றிய போது அவரோட ஒரு 2-3 பேர் தான் அதிகபட்சமாக எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அவரையும் சேர்த்தா கூட அவங்க சட்டப்பேரவைக்கே வரல, சட்டசபை செத்து விட்டதுன்னு சொல்லிட்டு வெளில வந்தார் எம்ஜிஆர். ஆனால் ஒரு எதிர்கட்சியாக வலுவான எதிர்கட்சியாக செயல்பட்டார். மக்கள் மத்தியில் பதிஞ்சு போச்சு, இவர் தான் மாறு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் வந்து எதிர்கட்சியாக செயல்படும் போது அந்த அளவுக்கு களத்தில் இறங்கணும். அதான் அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு இண்டிகேஷன் தராங்களோ. நீங்கள் பண்ண போது இண்டிகேஷன் தெரியுங்க, ஆனால் பண்ணாதான் தெரியும். அது மாதிரி செஞ்சால் தான் உங்களை பற்றி ஒரு அபிப்பிராயம் வரும். ஓ களத்தில் நமக்கு மக்களுக்கு சாதகமாக ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு தெம்பு வரும். அப்போ அவரை நோக்கி போகும். எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் களத்தில் இறங்கிய போது நேரடி களத்தில் இறங்கினார், பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டார். அதனால தான் மக்களுக்கு அவர் மேல் நம்பிக்கை வருது. அதே மாதிரி இவர் செய்யணும். அதாவது ஆதவ அர்ஜுனா சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு நல்லா இருக்கு, ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்போ தான் அதுக்கான பலன் கிடைக்கும். ஓகே, இன்னொன்று சொன்னது என்னென்னா, ஒரு 45 சீட்டு வாங்கிட்டு நாங்கள் எம்எல்ஏ ஆக மட்டும் வரல, ஆட்சியமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறாரு. இந்த 45 சீட்டு அப்படிங்கிறது வந்து யாரை மென்ஷன் பண்ணுறாரு? ஒரு அதிமுக தரன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த கூட்டணி கட்சிகள் அந்த பிரச்சனை சொல்ல வராரா? எனக்கு அதில் பெரிய ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். 45 சீட்டுன்னு பொதுவாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அல்லது இப்போ கூட்டணி பற்றிலாம் பேசுகிறாங்க, அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி பேசுகிறாங்க. ஆனால் அதை பற்றி முழுமையான புரிதல் யாருக்கும் வரல, ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு தெளிவான நிலைப்பாடு இன்னும் தெரிய வரல. அப்படி ஒரு கூட்டணி அதில் பாஜகவும் அதிமுக ஒன்றா சேருமா? ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் அப்படி வரும்போது இந்த நம்பர் இருக்குல்ல 45 80 அப்படிங்கிறது அது கிளியராக தெரியும். ஆனால் இப்போதே எடுத்துக்கங்களேன், இப்போவே நீங்கள் சொன்ன மாதிரி 45 இடத்துக்காக நான் வரல அப்படின்னா நான் வந்து லீடிங்கில் தான் இருப்பேன், நான் தான் என் தலைமையில் அப்படிங்கிறத மறுபடியும் அவர் உறுதி செய்கிறார். விஜயுடைய கட்சி அடுத்து ஆட்சி அமைத்தால் விஜய் தலைமையிலான கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் அவர் தான் அப்படிங்கிறத மேடையில் பேசுகிறவங்களாம் நிரூபிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பலம், ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து தருவார், பிரசாந்த் கிஷோர் கூடவே இருக்கார், அவரே தெளிவாக சொல்லிட்டாரு எப்படின்ட்டு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
விஜய்க்கு என்னுடைய ஹெல்ப்பே தேவையில்லை இல்லை, அது அப்படிங்கிற சொல்றாரு. ஒரு சம்பிரதாயமாக சொல்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் நான். ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னா அவர் மேடையில் ஏற்ற வேண்டிய அவசியம் என்ன? மேடையில் ஏற்றி பேச வச்சுருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு வெளிப்படையாக தெரியாமல் இல்லை அவர் வெறும் அட்வைஸாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லி உள்ளுக்குள்ளே என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இன்றைக்கே அவர் ஒரு உத்தியை சொல்லிட்டாரு. ஒரு உத்தி என்ன சொன்னார்? ஒவ்வொருத்தருமே ஒரு 10 பேரை கட்சியில் சேர்க்கணும் ஆரம்பிச்சாச்சு. இந்த அட்வைஸ் சொல்லியாச்சு. ஒவ்வொருத்தருமே 10 பேர் சேர்ந்தால் எவ்வளோ பேர் இருக்கும், மக்கள் தொகை இருக்கும். இது சொன்னார். அதை ஒட்டி விஜயா என்ன சொன்னார்? பூத் கமிட்டி மாநாடு நடத்த போகிறேன்னாரு. இந்த ஐடியாலாம் அநேகமாக பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கலாம். அப்படி என்னுடைய யோகம், அது சரியா தப்பாக தெரியுது. ஆனால் இவருக்கு 3 பேர் இருக்காங்க. ஜானா பெரகம் இருக்கார், ஆதவ் அர்ஜுனா இருக்கார், இப்போது பிரசாந்த் கிஷோர் இருக்கார். பிரசாந்த் கிஷோர் நேரடியாக களத்தில் இறங்குவாரா இல்லை தெரியும். ஏன்னா அவரும் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாருல பீகாரில், அவரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஜனசுராஜ் இருக்கு இல்லையா. ஆகையினால அது ஒரு பக்கம். ஆனால் தன்னுடைய யோசனைகளை பகிர்ந்துப்பார், அது மாற்று கருத்து இல்லை. அதுதான் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சரி. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் எந்த களத்தில் இறங்குகிறீர்கள் ஒன்று, ரெண்டாவது நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்களோ நேரடியாக எதிர்க்கணும். 2. இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் வந்து அவருடைய விமர்சனம் எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் சார். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, யார் வேணால் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பதிலடி கொடுத்தாரு. பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு போடுறக்கு ஆள் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு, இப்போ 65,000 பூத் கமிட்டியில் போடுறதுக்கான நம்மளே பண்ண மாநாடே நடத்த போகிறேன், மாநாடே நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணா பின்னாடியும் எம்ஜிஆர் பின்னாடியும் இளைஞர்கள் தான் இருந்தாங்க, என் பின்னாடி இளைஞர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து இவருக்கு பலமா பலவீனமா? இல்லை, அது வந்து அது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷன் தான் தொண்டர்களுக்கு. அண்ணா தமிழகத்தில் திராவிட இயக்க ஆட்சியை உருவாக்கினார். எம்ஜிஆர் திமுகவை வீழ்த்திட்டு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் என்பதை நிரூபித்து காட்டினார். திமுகவே அகற்றிவிட்டு அண்ணா திமுக வரணும். ஆக 2 பேரும் ஒரு வரலாற்று திருப்பு முனை ஏற்படுத்தினார் தமிழக அரசியலில். அதே மாதிரி நான் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறது அது அவரோட மோட்டிவேஷன். அது வந்து அவரோட கட்சியை பொறுத்த வரவேற்கத்தக்கது தான். ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது ஒன்று இருக்குது. அண்ணாவோ எம்ஜிஆரோ களத்தில் எந்த அளவுக்கு செயல்பட்டார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செயல்படணுன்றது எதிர்பார்ப்பு சார். இப்போது 67 நடந்தது, 77 நடந்தது, இப்போ 2026 நடக்க போகுது அந்த புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 67 ஆகட்டும் 77 ஆகட்டும், இது 2 இடைப்பட்ட வருஷத்துக்குமே வந்து அந்த லீடர்ஸ்க்கான கெப்பாசிட்டி இருந்தது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆளுமைகள் இருந்தாங்க, அதனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்போ விஜய் அவர்களுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்குறாங்களே. இல்லை, அதில் ஒரு சின்ன திருத்தமாக, அதாவது அண்ணா அவர்கள் 67 ஆட்சி அமைத்தாலும் கூட கிட்டத்தட்ட 52 என்று நினைக்கிறேன். அதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கட்சியில், அதாவது திராவிட கழகத்தில் இருந்தார், பெரியார்கிட்ட இருந்தார், எழுதினார், பேசினார், கூட்டங்கள்லாம் நடத்தினார். பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கினார். அந்த கட்சியினுடைய இயக்க பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினார். தேசம் முழுக்க இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டு பார்த்து பிற மாநிலங்கள் திரும்பி பார்க்குறவர்களுக்கு செஞ்சார். ஸோ இந்த களப்பணிங்கிறது சாதாரணம் இல்லை. 67 அவர் ஆட்சி அமைப்பது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் முன்பு அவர் களத்தில் பணியாற்றியிருக்கார் அண்ணா. எம்ஜிஆர் அவருக்கு 72 கட்சி தொடங்க 77 ஆட்சி அமைத்தாலும் கூட அவரும் கிட்டத்தட்ட 50களிலேருந்து அரசியல் இயக்கத்தில் ஈடுபட்டு செயல்பட்டார். 67 எம்ஜிஆர் எம்எல்ஏவாக இருக்கார். அதுக்கு முன்னாடி எம்எல்சியாகவே இருந்திருக்கார். ஸோ அவருடைய அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள் இடைவிடாத பணிகள் இருந்தது. கலைப்பணியோடு இது சேர்த்து பண்ணார். விஜய் 2 ஆண்டுகள். அதுதான் இப்போ அவங்க கூட வந்து அவருக்கு அவரே கம்பேர் பண்ணுறாரு. அது சரியான விஷயமா? கம்பேர் பண்ணுறது சரியான விஷயமா இல்லை. அது இஷ்யூ அது அல்ல. நீங்கள் களப்பணியில் எப்படி செய்கிறீங்கன்றது தான் முக்கியம். நீங்கள் ஷார்ட் பீரியடு தான். ஏன் 2006 தானே எம்எல்ஏ இது அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். 2011 எதிர்கட்சி தலைவராக வர முடிஞ்சது இல்லை அவரால். என்னென்னா அந்த அளவுக்கு பணியாற்றினார், களப்பணியாற்றினார், கூட்டணி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வகுத்தார். அந்த மாதிரி இவர் பண்ணால் நல்லது. அதை பொறுத்திருந்து பார்க்கணும். அது காலம்தான் காட்டும் இவர் எந்த அளவுக்கு. ஏன்னா ஒரே ஒரு அந்த தாவேகா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இது படம் முடிஞ்சிடும், இந்த ஜனநாயகன் அந்த படம் முடிஞ்சிச்சுன்னா ஃபுல் டைமாக அரசியல்வாதி ஆகிடுவார். இப்போ பார்ட் டைமாக இருக்கார். ஆமாம், திரைப்பட பணியும் இருக்குது. முன்ன மாதிரி இல்லைல்ல. சினிமாவிலேயே இருந்துட்டு எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, ஒரு சிவாஜி கணேசன் கூட இருந்தார். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் ஃபுல் டைமாக இருந்தாங்கன்னா முழு மூச்சியாக இறங்கி வேலை செய்யணும். அந்த மாதிரி பண்ணுவார் எதிர்பார்க்குறாங்க. இதை வந்து தாவேகா கட்சியினர் சொல்கிறாங்க.
ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிடுவார் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி ஆனால் நல்லது. ஆதவ அர்ஜுன் சொன்னது என்னன்னா, இவர் வந்து கஷ்டப்பட்டு சினிமா துறையில வந்து நடிச்சு முன்னுக்கு வந்தவர். சில பேர் மாதிரி நடிக்க வந்துட்டு அதில் பிரபலத்தை வச்சு எம்எல்ஏ ஆகலை, துணை முதலமைச்சர் முதலமைச்சர் சொல்கிறார். உதயநிதியை சொல்கிறாரு. நேரடியாக சொல்ல வேண்டியது தானே. உதயநிதி தான் அந்த சினிமா சொன்னாலே தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இப்படியே சொல்லிட்டாங்களே, ஏன் டைரெக்டாக சொன்ன எதிர்பார்க்குறீங்க? நேரடியாக நீங்கள் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நேரடியாக பேரை சொன்னால் தான் சார். இல்லைன்னா அவன் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான். எதிர்கட்சி இப்போ எதிர அடியில் இருக்கிறவங்க என்ன சொல்லலையே, அவர் யாரையோ சொல்கிறாரு அப்படின்டுவாங்க. விமர்சனமாக இப்படி சொல்லியிருக்கார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், விஜய் இப்படி பேசியிருக்காரு அல்லது ஆதவ அர்ஜுன் அப்படி பேசியிருக்காருன்னு உதயநிதி ஸ்டாலினை நான் நேர்காணல் கேட்குறேன்னு வச்சுங்களேன். அவர் யாரை சொன்னார் எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. நழுவிறதுக்கு வாய்ப்பு. அப்போ எதிராளி இல்லைங்கிற போது இப்போ நான் அம்பு எய்கிறேன், இதற்கு ஒரு ஆள் இருக்காருல்ல, இருந்தால் தானே என்னோட எய்த அம்புக்கு பலன் இருக்கு. அந்த மாதிரி செய்யணும். நேரடியாக பின் பாயிண்ட் பண்ணி நேரடியாக பேர் சொன்னாங்கன்னா இவன் இன்னார தான் தாக்குறாரு தெரியும், அவர் பதில் ரியாக்ட் பண்ண முடியும். அந்த பதில் ரியாக்ட் பண்ணுற பதில் எதிர்த்தரப்புலேருந்து வர்ற பதில் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு தான் இப்போ அண்ணாமலை அவர்களும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. அவரோட பாணியிலே வந்து ஒய் ப்ரோ இட்ஸ் சாரி ப்ரோ இதை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அது நாம் தமிழர் சொல்லியிருக்கார். நாம் தமிழர் தான் இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு சார் சமீபத்தில். இப்போ காலையில் நடந்ததுக்கு இப்போ அவர் பார்த்து ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. அது ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொன்னதுக்கே அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல. என்னங்க ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொன்னதுக்கே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் அதை கிளியராக சொல்லிட்டார். கொள்கை எதிரிகள் அப்படின்னு பாஜகவை சொல்லிட்டார். காரணம் பெரியார் அம்பேத்கரில் பெரியார் வீரர் வேலு நாச்சியார் இல்லை, அண்ணாவே காமராஜர் சொல்லியிருக்காரு, அண்ணாவை சொல்லலை அவர். அதனால் அது ஒரு 5 பேர் கொள்கை தலைவர்களாக சொல்லும்போது இவர் திராவிட இயக்க பாணியில் இருக்காருன்னு தெரியும். ஒன்றிய அரசுன்னு நான் சொல்கிறேன், மத்திய அரசுன்னு சொல்லலை. மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா விஜய் வந்து மாநில அரசுக்கு உண்டான தன்மையோடு தான் செயல்படுறாரு. அதனால் நிச்சயமாக மத்தியில் உள்ள பாஜக அரசுக்கு இணங்கி அந்த கொள்கையோடு ஒத்துப்போக மாட்டார். அரசியல் ரீதியாக பார்த்தா திமுகவை எதிர்க்கிறார். இது ரெண்டுத்துக்கு கிளியர். அதை வந்து நீங்கள் நேரடியாக சொன்னீங்கன்னா தெளிவாக இருக்கும். ஆனால் இந்த ராங் ப்ரோங்கிறது நாம் தமிழர் சீமான் சொன்னதும் அப்படி தான் சொல்லியிருக்கார், ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க. இப்போ பல நடிகர்கள் பல பேர் கட்சி ஆரம்பித்தது வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும்போது இப்போது ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பித்த விஜய் அவர்களுடைய கட்சியை வந்து கரெக்டான பாதையில் போகிறாங்களா, அது கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னால் முழுக்க சரியாக சொல்ல முடியாது. ஆனால் அவர் மாவட்ட செயலாளர் நியமிச்சிருக்காரு. இப்போ பூத் கமிட்டிக்கு மாநாடே நடத்த போகிறேன்னு சொல்கிறாரு. இதே சரியான ஆலோசகர்களை கையில் வச்சுருக்காரோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை தோன்றும். நல்ல இந்த தொடக்க விழாவுக்கு 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு ஒரு வருஷம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ 2வது வருஷம் உங்களுக்கு தொடக்க விழா அப்படிங்கிற விமர்சனம் தான் இருக்குது. ஆமாம், அப்படிங்கும்போது எதுவுமே பண்ணலை. ஒரு வருட காலமாக பரந்தூருக்கு மட்டும்தான் அவர் போய் லைவ் விசிட் பண்ணுறாரு. பரந்தூர் மட்டும் போயிருக்கு, வேறு எங்கேயுமே எதுவுமே பண்ணலை. கட்சி ஆரம்பிச்சாரு, இப்போ 2ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்படிங்கும்போது இதுவே ஒரு விமர்சனம் ஆகுது இல்லை? என்ன பண்ணீங்க சார்? அதுதான் நான் முன்வைக்கிறேன் திரும்ப அவர் களப்பணியாற்றணும். சரி, இப்போ ஒரு வாய்ப்பு என்னென்னா கட்சிக்காரங்கள்லாம் என்ன சொல்லுங்க, ஒரு படம் இருக்குது அப்படின்றது சரி, அது ஒரு இதுவரை அதை ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுக்கலாம், ஒரு சாக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் திரைப்படம் முடிஞ்சு முழு நேர அரசியல்வாதி ஆகும்போது அவர் எப்படி செயல்படுகிறாருன்னு பார்க்கணும். அது இன்னமும் கமல்ஹாசன் கூட முழு நேர அரசியல்வாதியாக வரல, திரைப்பட பணிகளிலும் தொடர்ந்து மேற்கொள்கிறார். அதனால் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் விஜயகாந்த் வந்து சினிமாவிலேருந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்துட்டார். எம்ஜிஆர் வந்து அரசியல்லையும் சினிமாவிலும் இருந்தார் 70களில், 72லேருந்து 77 வரையில். ஆனால் முதலமைச்சர் உடனே திரைப்பட பணியை கம்ப்ளீட்டாக விட்டுட்டார். அந்த மாதிரி இருக்கணும். என்டி ராமராவ் கூட முதலமைச்சரான வந்து கட்சி தொடங்கினோடனே இந்த சினிமாவை முழுக்க விட்டுட்டார். இவர் விட்டுருவாருன்னு தான் எல்லாரும் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இவ்வளோ நாள் ஒரு வருஷம் பொறுத்து இருந்தோம், இன்னும் சில மாதங்கள் பொறுத்து இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் டைரெக்டாக ஒரு சொல்லலை, பேர் சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சில விஷயங்கள் வந்து ரொம்பவே ஒரு ஆஷா சொல்லியிருக்காருன்னு தான் பார்க்கணும். ஏன்னா முதல்ல எல்லாமே வந்து பண்ணையார்கள் எல்லாருமே வந்து பதவியில் வருவாங்க, இப்போ பதவியில் இருக்கவங்க எல்லாருமே பண்ணையார் ஆகிட்டு வராங்க அப்படிங்கிற கருத்துன்னு சொல்கிறாரு. ஆமாம், இதை டைரெக்டாக ஆளுங்கட்சியை தான் பார்த்து அடிக்கிறாரு. இது வந்து இப்போ ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறதுனால நான் திமுக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக இல்லாமல் வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னா இதே ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். ஆக இவர் எந்த கட்சியை நோக்கி டார்கெட் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாமல் போயிடும்.
இல்லையா? அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள். வாரிசு அரசியல், பண்ணையார்கள் பணக்காரராக வர்றாங்க, ஊழல் பண்ணுறாங்க, எது வேணும் சொன்னாலும் நேரடியாக சொல்லுங்கள், யாரை சொல்லி. அப்போ தான் உங்களை பற்றி ஒரு புரிதல் எங்களுக்கு வரும். மாற்றுக் கட்சியினர் உங்கள் சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கும் அது உதவிகரமாக இருக்கும். அதுதான் இப்போ விஷயம். அதனால் இப்போ எல்லாமே பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னும் 63 வாரம்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. எவ்வளோ சீக்கிரம் அவர் எதிர்க்கட்சி தலைவராகிறார், அதாவது செயல்பாட்டின்படி அவர் எப்போ எதிர்க்கட்சி தலைவராகிறார்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ அவரே மென்ஷன் பண்ணது தான், சாதாரண நிலையில் இருக்க இளைஞர்கள் தான் வந்து மாவட்ட செயலாளர் பதவி வந்து கொடுத்துருக்கேன், இவங்களை வச்சு நான் முன்னேறி காட்டுறாங்கம்மா சொல்கிறாங்க. இது சாத்தியமா? ஏன்னா எல்லாரும் கட்சியில் வந்து ஒரு பண பின்புலம் இருக்காங்க, அதாவது ஏதாவது ஒரு பண பின்புலமுக்கு தான் வந்திருக்காங்க, பேக்ரவுண்ட் இருக்குது. அப்படிங்கும்போது சாதாரண எளிய குடும்பத்தில் இருக்கும் வரும் மக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக முடியுமா, நாடாளுமன்ற உறுப்பினராக முடியுமா? இல்லை, இன்று உள்ள சூழலில் நிச்சயம் ஓரளவாவது பொருளாதாரம் தேவை, பப்ளிசிட்டி, பிரச்சாரத்துக்கு அது உதவிகரமாக இருக்குது. அது வந்து இன்னொரு சூழல் அவ்வளோ பெரிய சாத்தியம் இல்லை. ஓரளவேனும் கட்சி மேலிடம் உதவி செய்யும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி தான் வர முடியும். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் கூட முதல் கட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தார். ஆனால் காலச்சூழலில் அவர் ஒரு அரசியல் கட்சி, அதுக்கான செல்வாக்கு என்பதெல்லாம் வளர்ந்துட்டு வரும்போது அதுக்கேற்ற பயன்கள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது அப்படி சொல்லலாம், எளிமையான கட்சின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. திமுக கூட சொன்னாங்க ரொம்ப எளிமையானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கட்சியும் சொல்லுவாங்க, பிஜேபியும் சொல்லுவாங்க நாங்கள்லாம் சாதாரண ஆட்கள் தான் அப்படின்னு. நரேந்திர மோடி டிவி திட்டு இருந்தாலும் கூட சொல்லுவாங்க. நம்ம அதுவே சீரியஸாக எடுத்துக்க முடியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் களப்பணி என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். ஓகே சார், தொடர்ந்து பேசிய நன்றி. உங்கள் நேரத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார். சேனல் 5 அலைக்க வரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.